அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரம் சிவன் கொடுக்க போகும் வரம் என்ன, குறிப்பா 7 தலைமுறைக்கும் கிடைக்கும் வகையில் அமையிருக்கு. அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சகராசி சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 3இல் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அஷ்டம குரு என்று பயப்பட வேண்டாங்க. அவருடைய ஜாதக பலத்தை விட பார்வை பலன்கள் நன்மைகளை அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம், பணம் முதலிய விஷயங்கள்ல நன்மையே நடக்கும். அதே போல் தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி பெற இருக்கு. சிலர் புதிய தொழிலை ஆரம்பிக்க இருப்பீங்க. கூட்டு தொழிலிருந்து விலகி புதிய தொழிலை ஆரம்பிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல விருச்சகராசினியர்களான உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்குங்க. சுப காரியங்கள் தடையின்றி நடைபெற இருக்கு. பண நெருக்கடிகள் குறையுங்க. துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலை உறுதியளிக்குதுங்க. அதே போல் பல்வலி, தலைவலி, கண்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சிறிய அளவில் நரம்பு கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நரம்பு பிரச்சனைகளை உள்ளவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கலாம். அதே போல தாய் வழி சொந்தங்களிடம் கவனமாக இருப்பது அவசியங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். அதே போல இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதியுதுங்க. எனவே தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. வருமானம் உயருங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியும் நிகழ இருப்பதால் அர்த்தாஷ்டம சனியும் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறது. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருங்க. அதே போல அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்குதுங்க. ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்துடன் இயங்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசி 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 21/2/2026 அன்று சுகஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அங்கு கூட்டு கிரக சேர்க்கை, கூட்டு கிரகமாக இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். எனவே இது நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. பெற்றோர் வழி ஆதரவு உண்டு. இடம் வீடு வாங்கும் யோகம் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் புரிபவர்கள் கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பை பெறுவாங்க. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வருமானம் உச்சத்தை எட்டுங்க. இந்த நேரத்தில் அதை செய்வோமா இதை செய்வோமா என்று யோசனை செய்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பலம் மிக்க பதவிகள் கிடைக்க இருக்கு. அதனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் தற்போது 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, சனி ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இனிதே நடைபெறுங்க. அதே போல் அரசு வழி ஆதரவோடு இனிதே நடைபெற இருக்கு. இத்தருணங்கள்ல நல்ல நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்திருந்த பணி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க இருக்கு. உறவினர் பகை அகலுங்க. விலகி சென்றவர்கள் எல்லாம் உங்களுடன் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே அர்த்தாஷ்டம சனி விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்க போகிறார்.
போகிறதுங்க. இனி உங்களுடைய காட்டில் பணமழைதான் என்ற வகையில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க இருக்கு. விருச்சகராசினியர்களுக்கு தடைகள் எல்லாம் தானாக விளங்க, புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க. வீடு வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் சனியின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. திருமண முயற்சி கை கொடுங்க. தெய்வ பற்று மிக்கவர்களின் ஆலோசனையால் சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு. முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் முன்னேற்றம் கூடுங்க. வெளிநாட்டு வணிகம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்குதுங்க. இதுவரை கடந்த காலத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இனி தானாக நடைபெறுங்க. உற்றார் உறவினர்களின் நட்பால் புதிய திருப்பங்கள் ஏற்படும். அதே போல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நேரமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள நிலையில் அர்த்தாஷ்டகத்தில் சூரியன், சனி மற்றும் ராகு இணைந்திருக்கிறாங்க. சூரியன் மற்றும் புதன் ஆகியோரும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமம் அர்த்தாஷ்டகம் ஆகிய இரண்டு ராசிகளுமே தோஷத்தை ஏற்படுத்துபவை. அதனால் இவ்விரு தோஷங்களும் ஏற்படும் போது அனைத்து விஷயங்களிலும் நாம் ஜாக்கிரதையாக இருப்பதும் அந்த ராசியினருக்கு ஏற்ப பரிகாரங்களை செய்வதும் அவசியமானது அமைகிறது. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. தேவையற்ற அலைச்சல்கள், கடும் வெயில், வெளியில் செல்வது, அனாவசிய பிரயாணங்கள், இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பா இரவு நேரங்களில் தனியே செல்வது, வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் என கிரக நிலைகள் அறிவுறுத்தது. செவ்வாய், ராகு, சனி பகவான் ஆகிய கிரகங்களும் இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என்பதையும் புராதன ஜோதிட நூல்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி மிக தெளிவாக அறிவுறுத்துதுங்க. குறிப்பா விருச்சக அதிவீரியம் வாய்ந்த செவ்வாயினுடைய ராசிங்க. அதனால் செவ்வாயினால் தோஷம் ஏற்படும் போது நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. மேலதிகாரிகள் நியாயமின்றி கடுமையாக நடந்து கொண்டாலும் கூட நீங்கள் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி வர்த்தக துறையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமா அமையுதுங்க. முக்கியமா முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவது கூடாது. குறிப்பா ஏற்றுமதி துறையின் பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளையும் வர்த்தக அபிவிருத்தி திட்டங்களையும் ஒத்தி போடுவது நன்மை பயக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.